தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய ஆதரவை பெற்று நான் களத்தில் நிற்கிறேன். செந்தில் மல்லராகிய எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய சின்னம் என்பது சைக்கிள் பம் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தோடு இந்த சமூகத்தினுடைய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்க நாளை காலை 11 மணி அளவில் பரமக்குடியில் சமூக நுகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் இருந்து என்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை நான் தொடங்கவிருக்கிறேன். காலமும் களமும் எமக்கு கட்டளையிட்டதால் இந்த முகவை மண்ணில் அரசியல் களம் காண நான் வந்திருக்கிறேன். சமூக நுகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலிருந்து எமது பரப்புரை பயணத்தை தொடங்கி பிற்பகல் 3 மணி அளவில் முதுகுளத்தூரில் பாஞ்சை படை தளபதி, உலகின் முதல் தற்கொலை படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவருடைய சிலையிலே மாலை அணிவித்துவிட்டு அதன் பிற்பாடு பூவைசிய இந்திரகுல சங்கத்தின் தலைவர் ஐயா பேரையூர் பெருமாள் பீட்டர் அவர்கள் பிறந்த பேரையூர் மண்ணுக்கு சென்று அங்கே அவரை வழிபட்டுவிட்டு அருகே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூர் அருகே உள்ள சேர்ந்தகோட்டையிலும் புல்வாய்க்குளத்திலும் என்னுடைய முதல் பரப்புரை பணியை தொடங்கவிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் மீண்டும் பாண்டியர் வரலாறு தடை செய்யப்பட்டு சட்ட போராட்டத்திற்கு பின் 2017ஆம் ஆண்டு அதனுடைய தடை நீக்கப்பட்ட மறுவாரத்தில் மீண்டும் பாண்டியர் வரலாறுக்கு விழா எடுத்த ஊர் சேர்ந்தகோட்டையும் புல்வாய்க்குளமும், அவர்களோடு இணைந்து கமுதி மண்ணுரிமை சங்கமும் மிகப்பெரிய ஒரு பணமுடிப்பை வழங்கி எமக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்து எம்மை சிறப்பித்த ஊர் என்பதால் அந்த உணர்வின் அடிப்படையில், அந்த நன்றி உணர்வின் அடிப்படையில் சேர்ந்தகோட்டையிலிருந்து என்னுடைய பரப்புரை பயணத்தை அங்கே இருக்கக்கூடிய எமது உறவுகளை சந்தித்து அவர்களிடத்திலே வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியை நான் தொடங்கவிருக்கிறேன் என்கிற செய்தியை இன்றைய செய்தியாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன். தொடர்ந்து நான் ஏன் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன், எதற்காக இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன், இந்த சமூகத்தை அரசியல் படுத்துவதற்காக என்னென்ன முயற்சிகளை என்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து அடுத்த நிலைக்கு இந்த சமூக அரசியலை நகர்த்துவதற்காகத்தான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பயணம் என்பது போக போக உங்களுக்கு புரியும். எனவே நான் எமது உறவுகளுக்கு வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் பெருமைக்காகவும் 20 ஆண்டுகள் ஈடு இணையற்ற ஈக உழைப்பை செலுத்தியவன் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன்.
மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட அந்த கனவு இன்றைக்கு வரை இந்த மண்ணிலே நனவாகவில்லை. அதை நனவாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே இந்த உணர்வை புரிந்து கொண்டு கட்சி, கொள்கை, கோட்பாடு என்கிற கோளாறுகளை புறந்தள்ளிவிட்டு சமூகம் வென்றாக வேண்டும் என்கிற சமூக உணர்வின் நிலையிலிருந்து என்னை எமது உறவுகள் ஆதரிக்க வேண்டும். இந்த சமூகத்தை வரலாற்றில் அடையாளப்படுத்தியவன் என்கிற வகையிலே என்னை நீங்கள் அரசியலில் அடையாளப்படுத்த வேண்டும், எனக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று உரிமையோடு உங்களை நான் சந்திக்க வருகை தரவிருக்கிறேன். எனவே இதை புரிந்து கொண்டு எமது உறவுகள் எதிரிகளுக்கு வாக்களிக்காமல் கடந்த காலங்களில் இந்த சமூகத்தினுடைய அரசியல் எழுச்சியை நசுக்கி நாசமாக்கிய சமூக விரோதிகளுக்கு வாக்களிக்காமல் உங்களில் ஒருவனான உங்களுக்காக இளமையை தொலைத்து ஈகத்தை ஏற்று சமூக நீதிக்காக, வரலாற்று மீட்பிற்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி தொடர்ந்து தொய்வில்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று உரிமையோடு வாக்கு சேகரிக்க உங்களை நாடி தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். எனவே கடந்த காலங்களில் 1995 கொடியங்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா ஆகிய ஊர்கள் சூறையாடப்பட்ட போது ஏற்பட்ட அதே சமூக உணர்வெழுச்சி இப்போதும் நமக்கு தேவைப்படுகிறது. எனக்கு ஓட்டப்பிடாரம் தொகுதி இன்றைக்கு தான் அது பிற்பாடு கோயில்பட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் படை அன்றைக்கு களமிறங்கி பணி செய்தது. தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் அனுப்ப முடிந்தது. அதை போல முகவை மண்ணில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில், அதுவும் ஒரு பொது தொகுதியில், மிக கணிசமான எண்ணிக்கை உள்ள வாக்குகள் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள். இதை யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த சமூக வாக்குகளும் தமிழ் தேசிய உணர்வாளருடைய வாக்குகளும் இவைகளை ஒருங்கிணைத்தாலே நாம் ஒரு சமூகத்தின் சார்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை இந்த மண்ணிலே, இந்த மக்கள் மனத்திலே விதைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனவே சமூக உணர்வாளர்கள் இதை உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, செந்தில் மல்லராகிய என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். சமூக அரசியல் களத்திலே அங்கீகாரம் வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சைக்கிள் பம்ப் சின்னத்திலே வாக்களித்து மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய கனவை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சந்திப்போம். வணக்கம்.